ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஹெச்எல் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பெரிமீட்டர் அண்ட் ஏரியா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர், அதாவது பெரிமீட்டரோட ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு தான் சம் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளில் இது லென்த்து, இதுவும் லென்த்து, இது பிரெத்து, இது பிரெத்து. ஓகேங்களா? ஸோ லென்த் ப்ளஸ் பிரெத், லென்த் ப்ளஸ் பிரெத். ஓகேங்களா? ஆப்போசிட் சைட் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? அதாவது ஆப்போசிட் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு சைடு வந்து ரெண்டு லென்த் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 டைம்ஸ் வந்து லென்த் இருக்குது. ஸோ இது ஒரு லென்த்து, இது ஒரு லென்த்து. ஸோ ட்வைஸ் அ லென்த். அதே மாதிரி பிரெத்தும் வந்து 2 டைம் இருக்குது. ஓகேங்களா? ட்வைஸ் த பிரெத், ட்வைஸ் த லென்த் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ட்வைஸ் த லென்த் ப்ளஸ் ட்வைஸ் த பிரெத். ஓகேங்களா? ஸோ 2 டைம் வந்து லென்த் இருக்குது. ஸோ 2 டைம் வந்து பிரெத் இருக்குது. அதுதான் வந்து ட்வைஸ் த லென்த் ப்ளஸ் ட்வைஸ் த பிரெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு ட்வைஸ் த லென்த். ட்வைஸ்னா 2 டைம்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 into breadth. ஓகேங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 into length plus 2 into breadth. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து பார்க்கலாம். ஸோ இது ஸ்கொயரு, சைடு. ஓகேங்களா? 4 டைம் த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு. ஓகேங்களா? அதாவது 4 சைடு வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் ஸ்கொயரில் வந்து எத்தனை சைட்ஸ் இருக்குது, 4 சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 4 டைம்ஸ். ஓகேங்களா? த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு. ஸோ 4 இன்ட்டு சைடு. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு த லென்த் ஆஃப் ஒன் சைடு. ஓகேங்களா? ஸோ 4 சைடு வந்து ஒரு ஸ்கொயருக்கு இருக்குது. ஸோ அதை 4 இன்ட்டு த லென்த் ஆஃப் ஒன் சைடு. லென்த் ஆஃப் ஒன் சைடு. ஸோ ஒரு சைடோட லென்த்தை வந்து அதோட மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு த லென்த் ஆஃப் ஒன் சைடு. ஸோ இதை வந்து 4 இன்ட்டு சைட்ஸ்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து 4 இன்ட்டு த லென்த் ஆஃப் ஒன் சைடு, அப்படி இல்லைனா 4 இன்ட்டு சைட்ஸ்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சம்ஸ் வந்து எப்படி வந்து போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிளில் எப்படி சம் வந்து போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 3 ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 1.1 எடுத்த சம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம்மு, ஹவு மச் ஒயர் வில் பி நீடட் டு மேக் அ ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 6 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதாவது லென்த்து பிரெத்து வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லென்த்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, பிரெத்து வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்யூஷன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லென்த்தையும் பிரெத்தையும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லென்த்து பிரெத்து எடுத்து எழுதிக்கணும். லென்த்து எத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். பிரெத் எத்தனை சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஃபார்முலா வந்து எழுதணும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத். ஓகேங்களா? இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் லென்த்தையும் பிரெத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கோங்க. 2 இன்ட்டு லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர். 6 எழுதிக்கோங்க, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 2 எழுதிக்கோங்க. இன்ட்டு பிரெத் எவ்வளோ இருக்குது, 3 சென்டிமீட்டர்.
3 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 6 ஆர் 12 ப்ளஸ் இந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 3s ஆர் 6. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 12 + 6 18. இப்போ நமக்கு வந்து யூனிட் வந்து என்ன இதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இதை சென்டிமீட்டர்னு இங்கே எழுதணும். ஓகேங்களா? 18 சென்டிமீட்டர். இது வந்து கண்டிப்பாக வந்து சென்டிமீட்டர்னு எழுதணும். ஓகேங்களா? யூனிட் வந்து எதில் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து எழுதணும். ஸோ இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதே தான் நம்ம இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இங்கே என்ன எழுதணும், பெரிமீட்டர் ஆஃப் a rectangle ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சம்மை சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? செகண்ட் சம்மு, இஃப் த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 14 மீட்டர் அண்ட் இட்ஸ் பிரெத் இஸ் 10 மீட்டர், வாட் இஸ் இட்ஸ் பெரிமீட்டர்? அதாவது லென்த்து வந்து 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க, பிரெத்து வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லென்த்து பிரெத்து ரெண்டையும் வந்து எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14 மீட்டர், பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஃபார்முலா வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ எதோட ஃபார்முலா எழுதணும், பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்து ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத்து. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த ஃபார்முலாவில் லென்த்தையும் பிரெத்தையும், அதாவது கொடுத்துருக்க லென்த்தையும் பிரெத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 வந்து எழுதிக்கோங்க இன்ட்டு லென்த் எவ்வளோ, 14 மீட்டர். ஸோ 14 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 2 இன்ட்டு பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர். ஸோ 10 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 14 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே சைடில் மல்டிபிள் பண்ணலாமா, 14 இன்ட்டு 2, 2 4s ஆர் 8, 2 1s ஆர் 2, ஸோ 28. இந்த ப்ளஸ்ஸு மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டு வாங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 28 ப்ளஸ் இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 0 வந்தது அப்படின்னா ஈஸி, 2 1s ஆர் 2, என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 1s ஆர் 2, அந்த 0வை அப்படியே போட்டுக்கோங்க, 20. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 28 ப்ளஸ் 20 சைடில் பண்ணுற பாருங்கள், 8 2 + 2 4, 48. ஸோ 48 இங்கே யூனிட் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சரும் மீட்டரில் தான் இங்கே எழுதணும், மீட்டர்னு இங்கே எடுத்து எழுதணும். ஸோ இது கண்டிப்பாக வந்து எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ யூனிட் வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே அப்படியே வந்து இங்கே எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கே மீட்ரு கொடுத்துருக்காங்க, ஸோ மீட்ரு வந்து எழுதியாச்சு. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 48 மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தேர்ட் சம்மு. ஈச் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 7 மீட்டர் லாங். லாங்குனாலும் லென்த்துனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ 7 மீட்டர் லாங். ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஸ்கொயரோட லென்த் வந்து கொடுத்துட்டாங்க 7 மீட்டர்னு, பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட பெரிமீட்டர்
ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினை வந்து நல்லா வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து இதில் இருக்குது. ஸ்கொயரோட ஃபார்முலா எழுதணுமா, ரெக்டாங்கிளோட ஃபார்முலா எழுதணுமான்னு நிறைய பிள்ளைங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஸ்டினை 1க்கு 2 தடவை வந்து நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்கொயரோட லென்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயரோட பெரிமீட்டர் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சைடு என்ன கொடுத்துருக்காங்க, 7 மீட்டர். ஸோ இதை இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஃபார்முலா எழுதணும். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, 4 இன்ட்டு the length of one side. ஓகேங்களா? ஸோ 4 இன்ட்டு சைடுன்னு எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயரோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து கொடுத்துருக்க சைடை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4 எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட்டு இன்ட்டு போட்டுக்கோங்க. the length of one side, லென்த்தோட ஒரு சைடு. ஓகேங்களா? ஸோ சைடு எவ்வளோ இங்கே இருக்குது, 7 மீட்டர். ஸோ அந்த 7ஐ இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 4 7s are எவ்வளோ, 28. ஓகேங்களா? ஸோ 28. இப்போ வந்து யூனிட்ஸ் எதில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மீட்டர்னு எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு 28 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர். இப்படி தான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.